நான் தெரியல. நான் தான் கோனார். இந்த செம்பிளாடு மேஷன் கிடக்கிறமா அந்த காட்டுல எடை மூடுன்னு அவங்க சொல்ல போயா. நான் எடை மூடு ஆடு மேஷன் கிடக்குறேன். எங்க அப்பா பேசியிருந்தாரு முதல்ல 600 ஆடு. அவர் வயசாகி காலம் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல எங்க அப்பா கொடுத்தாரு இந்த கோலை என் கையில. இந்த கோலை நான் பிடிச்ச நேரம் 600 ஆடு. இப்ப 6 ஆட்டம் நின்று அம்மோ ராசி. நான் சரி கோயில் உச்சியில வந்துடுச்சு. சாப்பாடு என்ன கொடுத்தா ஏது கொடுத்தா நான் பார்க்கவே இல்லை. அவசரத்துல ஆட்டை ஓட்டி வந்துட்டேன். பசி என்னால் தாங்க முடியல. என்னதான் கூட்டுக்கிற பார்த்து இதை நான் முதல்ல சாப்பிட்ற பசி தாங்க முடியல. எம்மடி சரி கூழ் கொடுத்து அடிச்சுக்கிறாமா. தனியா கட்டி கொடுத்துக்கிறா. ஒரு ஊரக வச்சுக்கிறாளா. எப்படி முடிக்கிறது? சரி ஏதோ ஒண்ணு பசி ருசி அறியாது. பசி மேல பசி போகுவோம் பார்க்கலாம். இந்த கானகத்துல நந்தினி யாருமா? ஐயா என் குழந்தைய பசி பட்டினமா இருக்காங்க. கொஞ்சம் கூழ் இருந்தா கொடுங்களா. என்னத்த சொல்லு. சத்த முன்ன வந்திருந்தா என் பொண்ணிட்டு கூழ் தான் கொடுத்தா. அதை ஒண்ணு கொடுத்துருப்பேன். திடீர்னு வந்து இந்த கானகத்துல கூழ் கேக்குறியாமா? இப்பதாமா சாப்பிட்டேன் அந்த கூழ். நான் எதுவுமா இல்லையா? இல்லம்மா. சரி கொஞ்சம் குடிக்க தண்ணியாவது கொடுக்கலாம் என் குழந்தைங்களுக்கு. இந்த கானகத்துல நான் தண்ணி எங்க போய் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆடு குடிங்களுக்கு தண்ணி காட்டுறேன். நான் எங்க வீட்டுல நேற்று வந்தா ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறேன். இந்த கானகத்துல குடிக்க தண்ணி காட்டா தண்ணி குடி இல்லையம்மா. இனிமே தண்ணி குடிக்க இல்லையா? இல்லம்மா. கானகத்துல எந்த இடத்துலயுமே தண்ணி கிடையாது. தண்ணி இல்லம்மா. ஆமா ஒரு நேரத்துல இந்த கானகத்துல ஆடு மேய்க்கிறேன். இவ போய் பார்த்தியா ஒத்தடி பாதை. இந்த ஒத்தடி பாதையே போ. அங்க ஒரு பாயிரஞ்ச கிணறு தண்ணி இருக்குதா? அது சேரும் தண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. செடி மூடி கிடக்குதா? அப்படியா? ஆனா போதுங்க. அந்த காலத்துல படிவேறு இல்லையா? படிக்கட்டு தேவையில்லை. தண்ணி இருந்தா போதும். இது என் சேலைய ஒரு முந்தானி சொருகிக்கிட்டு ஒரு முந்தானி கீழே விட்டு நினைச்சு எடுத்து என் குழந்தைங்களுக்கு விட்டு என் குழந்தைங்க பசி ஆட்டு. அந்த கடலை எப்படி அந்த பாட்டுக்குள்ள வந்துட்டா? ஒரு நேரத்துல நம்ம ஆடு மாடு குடிப்பதுக்கு தண்ணி இல்லைன்னு யாரோ ராமலிங்க பாட்டுனா அவர் வெட்டி சின்ன திருக்கோதாக உன் மடி மீது அமர்ந்திருந்த போது குடிமக்கள் அனைவரும் உன்னை வந்து கேட்டாங்களப்பா, இந்த கானகத்துல எங்களுக்கு குடிக்க தண்ணீர் வசதி இல்ல, எங்களுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுங்க. அப்படிங்க வாக்குறுதி கொடுத்து ஒரு கிணறு வெட்டி தரேன்னு சொல்லி வெட்டிட்டு போனீங்களே. ஐயோ கடி தண்ணி வெட்டி கிடந்துக்கு தானே வந்துட்டேன்ப்பா. ஒரே அந்த தண்ணியை வாழக்கூடாது. எப்போதுக்கு நான் இப்போ குழி வெட்டிட்டு போறேன்னு போயிட்டேன்ப்பா. ஐயோ அந்த கிணத்துல தாப்பா நாங்க எல்லாரும் வந்து சேர போறோம். நீ வெட்டி கிணத்துல நாங்க வந்துடுறோம்பா, உங்க கூட சேர்ந்துடுறோம்பா. சாப்பாடு கூட வேண்டாம்மா, எதனாச்சும் கதை சொன்னீங்கன்னா ரொம்ப தூக்கம் வருதுமா. ஆமாம்மா சாப்பாடு இல்லை, ஒரு கதை சொன்னா உறங்கிடுவீங்க. ஆமா
நான் எந்த கதையை சொல்ல போறேன்ப்பா, நான் எந்த கதையை சொல்ல போறேன்டா சொல்லுங்களே. அப்பா கதையை கேளடா கண்ணி, கதையை கேளடா, கதையை கேளடா கண்ணி, கதையை கேளடா, கதையை கேளடா கண்ணி, கதையை கேளடா. தாய் வயிற்றில் நான் பிறந்தேன் நாள் முதலாக, என் தாய் வயிற்றில் நான் பிறந்த நாள் முதலாக, அண்ணன் தங்கை வாழ்ந்து வந்தோம் நாள் முதலாக. கதையை கேளடா கதையை கேளடா கண்ணி, கதையை கேளடா. சொல்லுங்களே. ஐயோ நான் சொல்லுது உனக்கு வந்து விட்டதப்பா, உனக்கு வந்து விட்டதப்பா. ஐயோ இந்த உலகத்துல எந்த தாய் செய்ய நான் செய்ய போறேன்பா. எல்லாத்தையும் கடத்த போட்டுட்டு நானும் உங்களோட வந்து சேர்ந்துடுறப்பா. அப்பா எல்லாருக்கும் செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்களப்பா, என் கடைசி நீமா போட மாட்டேன் செல்லம். நம்ம கவரிமான் பரம்பரைடா, கவரிமான் இருக்குது ஒரு முடிவு இருந்தா கூட உயிரோட வாழாதண்டா. அது போல பரம்பரைடா செல்லம். ஒரு ரோமம் முதிர்ந்தாலும் வாழாது கவரிமான். ஐயா என் செலத்தை போட்டுனே, என் செலத்தை போட்டுனே. எப்பா நான் பெற்ற செல்லுங்களேன், நீங்க நல்லபடியா வாழணும்னு கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல். கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் ஒரு கோயில் மடிச்சிட்டீங்களாப்பா. அப்பா ஐயோ அப்பா, அஞ்சாவது சீமா, அஞ்சாவது சீமா. ஐயோ மாதம் தவறாமல் ஆறிலு சாவுண்டு ஆறிலும் சாவுண்டு, ஊரிலும் சாவுண்டு,
அம்மாவும் தான் இருக்கும். கண்டிப்பா அம்மா தான் தூக்கி போட்டிருப்பாங்க. நம்மளும் இருந்தா நம்மளே தூக்கி போட்டுருவாங்க. எங்கேயாச்சும் தப்பி ஓடி ஓடி வடமதி மூகனே ஓடாதே என் தூதனே என்னை விடமா என்னை விடமா என்னை விடமா ஆடு மாடு மேய்ச்சாச்சு காப்பாற்று. ஏம்மா, என் அஞ்சு தம்பிகளுக்கு 6 தம்பிகளை கொண்டுட்டம்மா. ஏம்மா, என்னை விட்டுடுமா. நாடு மாடு மேய்ச்சாவது உன்னை காப்பாத்துறேன். உன்னை எப்படியாவது காப்பாத்துறேம்மான்னு சொல்லிடும்மா, அப்பா. நான் உன்னை விட்டுடுவோம்மா. ஒரு வீட்டாண்ட போயிட்டு என் செல்லம், நான் 6 பிள்ளையை கொண்டுட்டேன்டா. நான் 6 பிள்ளையை கொண்டுட்டேன். உன்னை கொல்ல எனக்கு மனம் வரலடா. ஏன்னா அப்பனுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி வீதியில போனோமா பாக்குறவங்க சொல்லுவாங்கடா, அத போறா பாரு பிள்ளை இல்லாத மரட்டுன்னு. அந்த நேரத்துல எங்க வயசுல பிறந்து நாங்க மக்களை பெற்ற மகராசின் பட்டத்தை வாங்கி கொடுத்து செய்வோம்டா. நீ எனக்கு 6 பிள்ளை மனம் வந்து கொல்ல, உன்னை கொல்ல மனம் வரலையே. ஓடி போய்த்தாலும் உங்க பேர் சொல்லுவோம்மா. ஏம்மா எனக்கு அப்பா, ஒரு வீட்டு வாய்ப்படியில போயிட்டுன்னா அந்த வீட்டுல இருக்கிற கொண்டு எப்படி பேசுவாங்க தெரியுமா? அப்பா, உன் மனதை கல்லாக்கிக்கடா. இந்த பாவி நீ பத்துச்சுடா. அப்பா, நீ நடந்து வாடா என் பாலா. நடந்து வாடா எந்தன் பாடா நடந்து வாடா எந்தன் பாடா ஓடி விரைந்து வாடா எந்த சீலா சீலா நடந்து வாடா எந்தன் பாடா இந்த தாயும் சொல்லுவதை கேளா நடந்து வாடா எந்தன் பாடா ஓடி விரைந்து வாடா எந்தன் சீலா சீலா நடந்து வாடா எந்தன் பாடா நான் உன்னை விட்டுடுவோம்பா. நீ ஒரு வீட்டு வாய்ப்படியில போய் நிப்ப. அந்த வீட்டுல இருக்கிறவங்க வெளியே வந்து உன்னை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் தாயில்லா பிள்ளை என்று தாயில்லா பிள்ளை தலை மீது அடி போராடா தாயில்லா பிள்ளை என்று தலைமையில அடிப்பான் போடா. மாதையில்லா பிள்ளை என்று தலைமையில அடிப்பான் போடா. மகனே
இருக்கிறீங்க? ஐயோ மக்களை பத்தவங்களே, என் பிள்ளைங்களை பாத்துக்கலாமா? என் பிள்ளைங்க வருஷம் வருவாங்கம்மா பள்ளிக்கு போய். என் பிள்ளைங்களை காணுமே. அப்பா ஒருவேளை பசிக்காக உயிரை எடுத்துறான பாவி செய்யுமா? என்னடா உலகத்துல அப்படி பாவம் செய்தோமோ? நம்ம அப்பா சொன்னார போதுன்னு நம்ம கேட்க கூடாதா? அவரை பேச்சு மீறி நம்ம வந்தோம்டா. அம்மா கனவு வார்த்தை கேளுங்கம்மா. கனவுல தெய்வமா மதிங்க. அது கேட்காத வந்ததா தான் இருக்கு இந்த கதி. எல்லாரும் கனவுல மதிங்கம்மா, கனவுல கூப்பிடுங்கம்மா. அம்மா என் அண்ணனை பார்த்து ஆறுதல் அடைஞ்சு என் அண்ணன் வருவாரு, அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் போகணும் போகணும்னு இருந்துட்டு ஒரு அம்மா வீட்டுக்கு போனா ஒரு பிறந்த பண்ணுங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த மனம் அவ்வளவு சந்தோஷமா போகுமா? ஏன் ஆத்தாவுக்கு போறமே அப்படின்னு தெருவில் போகும்போது கூட பிறந்த அண்ணன் தம்பி எதிர வருவாங்களாம். எதிர வரும்போது ஐயோ எங்க அண்ணன் வருது, ஐயோ எங்க தம்பி வரான், எங்க அண்ணன் வருது. இவ போகும்போது எதிர வர சொல்ல பார்த்த உடனே வரவரு பார்த்து அம்மா எப்படி மாக்குற, பசங்க எப்படி இருக்காங்க, அவர் எப்படி இருக்காரு, எப்போ வந்த, சாப்பிட்டியா இல்லையாவா, போய் சாப்பிட்டு சொன்னாக்கா அந்த அம்மா பேசுற பேச்சிலேயே அவ்வளவு வயிறு குடுத்துருமா. எந்த கஷ்டம் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாளாம், அவ்வளவு சந்தோஷமா போவாளாம். ஆனா அதே அண்ணனோ தம்பி எதிர வரும்போது இந்த அம்மா எதிரில போகும்போது இவங்களை பார்த்து அந்த முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்கன்னா கூட பிறந்த பாவி வரான் என்ன பார்த்து முகத்தை திருப்பிட்டு போறான் அப்படின்னு அந்த மனம் அங்கேயே படிச்சிடுமா. பணம் வயசுல யாரும் திரும்பி வந்துருவாளாம். அத போல நான் கடைசியா உன் முகத்தை பார்க்கணும் பார்க்கணும் தானே காத்திருந்தேன். ஆனா அந்த பாவி அதை விட என்ன உயிரோடு இருக்காத மாதிரி ஒரு கேள்வி கேட்டானா, என் தாலி அறுக்க வந்தாடி சக்காலத்தி, என் தாலி அறுத்து கட்டிக்க வேண்டிய வந்த சக்காலத்தி நான் உனக்கு மனைவி வேணா என்ன செஞ்சுதாலே அண்ணா, நான் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் துடிக்கிறேன்னு அண்ணா. எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா, எனக்கு சீரு கொடுத்தாண்ணா, எனக்கு வாரி கொடுத்தாண்ணா, என்ன வாழ வச்சாண்ணா. எனக்கு இன்னும் வருஷம் இருக்குதுண்ணா, எனக்கு இன்னும் வருஷம் இருக்குதுண்ணா, எனக்கு இன்னும் வருஷம் இருக்குதுண்ணா. மாட்டு மடிச்சிட்டுனா, நான் மாட்டு மடிச்சிட்டுனா உன் கையால தூக்கி வளர்த்தி எனக்கு கடைசி சிறு, எனக்கு கடைசி சிறு என் தாய் விட்டு கோடி, என் தாய் விட்டு கோடி, என் தாய் விட்டு கோடி. என் தாய் விட்டு கோடி என் மேல போட்டு உன் கையாலேயே எடுத்து என்ன தகனம் செய்திருந்தா அப்பதானா என் மனம் குளிரும், அப்பதானா எது வேணும்னா. எம்மா எம்மா எனக்கு அடிக்கி ரித்திக்கம்மா, எனக்கு அடிக்கி ரித்திக்கம்மா, எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா. எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணா வருஷம் வரும், என் அண்ணன் கொடி முன்ன வரும். என் குடும்பத்தை பருப்பு எனக்கு தைக்கு இருந்துக்கம்மா, எனக்கு தைக்கு இருந்துக்கம்மா, எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா.
தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருத்தம் வரும் என் தம்பி கொடி முன்ன வரும் அண்ணா நான் பெண்ணா பிறந்த கொல்ல நான் பெண்ணா பிறந்த கொல்ல பிடி மண்ணானா பிறக்கலண்ணா மண்ணா பிறந்திருந்தா நம்ம அண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா முளைத்திருப்பேன் என்ன மாடு வந்து மேய்ந்திருக்கும் அண்ணா நான் காக்காயா கத்துறனே நான் காக்காயா கத்துறனே கேட்கலையா இன்னும் காலம் சென்ற மல்லிகம்மாள் அவருடைய கணவராக விளங்கக்கூடிய அவருடைய பிரிவால் வாடும் சுப்பிரமணி ஐயா அவர்கள் இதோ எங்களது கலைக்குழுவின் சோக புயல் ஐயா மலைவையாவூர் நகரத்தைச் சேர்ந்த MK வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 201 ரூபாய் அன்பளி அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தெரியும் நான் எங்கதான் கிடைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவா எனக்கு 2 வாரம் மட்டும் கொடு. இந்த தாலியை கைட்டு நான் கதத்து கரைமலை வச்சிடுறேன். என்னென்ன கொண்டு வந்து என்னென்ன காசுப்பா ஆண்டவா. கணவர் கண்ணுக்கு மட்டும்தான் தாலியா தெரியணும், மற்றொரு கண்ணுக்கு அது சர்ப்பமா தெரியணும். அண்ணவா இருக்கு இந்த வர மட்டும் போது கணவர் கண்ணுக்கு இருக்கட்டும், அண்ணன் கண்ணுக்கு தெரியணும்னு சொன்னது தெரியுமா? அண்ணா நீ வந்து என்ன எடுத்து தகடு செய்யணும் தானே அந்த தாலி வச்சிருக்கிறேன். என் தாலி உனக்கு தெரியணும் அண்ணா. நான் போய் சேர போறேன் அண்ணா. அம்மா பெண்ணாய் பிறந்த ஜென்மோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ மக்களை நான் பெற்ற கண்ணோ. போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ ஏழு மக்களை பெற்றெடுத்த கர்மோ. போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ. உட்காருமா. தனி மரமாடி